திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. இரட்டை இலையில்தான் வென்றவர் எடப்பாடி அதிர்ச்சி. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் முன்னாள் எம்எல்ஏவும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான சேகு தமிழரசன். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்து திமுக தான் என அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நீண்ட காலம் இடம்பெற்றிருந்து இந்திய குடியரசுக் கட்சி 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன். 2011 அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற போது தற்காலிக சபாநாயகர் பதவிக்கு சேகு தமிழரசன் மற்றும் அப்போது தேமுதிகவில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. முதல்வராக இருந்த ஜெயலலிதா சேகு தமிழரசனை தற்காலிக சபாநாயகராக்கினார். அதன் பிறகு 2016 சட்டசபை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு சுமார் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டார் தமிழரசன். தற்போதைய தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெறவில்லை. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் சென்று தமிழரசன் சந்தித்து பேசினார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழரசனின் இந்திய குடியரசுக் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த பின் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் தமிழரசன் செய்தியாளரிடம் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் ஒரே கட்சி திமுக தான் என பேசியுள்ளார். திமுக கூட்டணியை ஆதரிப்பது அம்பேத்கர் இயக்கங்களின் தலையாய கடமை. அம்பேத்கரிஸ்டுகளை ஒருங்கிணைத்து திமுகவின் மகத்தான வெற்றிக்கு பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார்.